வழுக்கையோ சொட்டையோ எவ்வளவு பெரிய பால்டோ 10 நாள்ல உங்க சொட்டத்தல்ல பழைய முடி பார்க்கலாம், கேரண்டியாவே பார்க்கலாம். 100%. எதுவுமே இதுல வந்து இவங்களுக்கு வளரும் அவங்களுக்கு வளரலாம் கிடையாது. சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் வாங்க, வரும்போது சொட்டையா வாங்க, போகும்போது முடியோட போங்க. வழுக்கையா இருக்கு, இது இருக்குல்ல தெரியுதுல, இப்ப இதுக்கு வந்து இங்க முடிய வளர வைக்க முடியாது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா. ஆனா இவருக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும். அதுக்கு ஆயில்கள் முடிக்கு தேவையில்லை. ஆயிலால முடி வளருமானா 100% வளராது. அப்போ பால்டட் ஆயிடுச்சு, வழுக்கை ஆயிடுச்சுன்னா வேற வழியே கிடையாது. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான். ஒரு பகுதியில் இருக்க முடி இன்னொரு பகுதி மாத்திக்க வேண்டியதுதான். இந்த லேசரை நீங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டாண்ட்ரஃப் சரியாகும். ஓகே, வெல்கம் பேக். மல்டிஷி வேற மணிக்கு இருக்கு பாத்தீங்கன்னா சென்னையில உள்ள ஹேர் கிளினிக் தான் இருக்கும். நம்ம கூட சார் இருக்காங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கேன். ஓகே சார், உங்க நேம் சொல்லுங்க சார். என் பேர் வெங்கடேசன். நம்ம கிளினிக்கோட பேர் சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக். சூப்பர் சார். 30 ஏஜ்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வழுக்கையா இருக்காங்க. அவங்க இப்ப வராங்கன்னா வந்து அவங்களுக்கு எத்தனை நாள்ல முடிய பார்க்கலாம்? வழுக்கையோ சொட்டையோ எவ்வளவு பெரிய பால்டோ 10 நாள்ல உங்க சொட்டத்தல்ல பழைய முடி பார்க்கலாம், கேரண்டியாவே பார்க்கலாம். 100%. எதுவுமே இதுல வந்து இவங்களுக்கு வளரும் அவங்களுக்கு வளரலாம் கிடையாது. சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் வாங்க, வரும்போது சொட்டையா வாங்க, போகும்போது முடியோட போங்க. சூப்பர். ஓகே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. ஸோ முடி எதனால கொட்டுது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்றாங்க, அது வந்து பெஸ்ட் காஸ்ட்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. அப்படி போகலாம். வந்து முடி எனக்கு வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லி வராங்க, முடி வந்து அடர்த்தி கம்மியாச்சு, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம்? அதாவது ஹேர் லாஸ், ஹேர் தின்னிங், மற்ற விஷயங்கள்லாம் வந்த உடனே நம்ம எப்படி ரூட் செக் பண்ணிக்கணும். டாண்ட்ரஃப் இருக்கா என்ன இருக்குன்னு பார்த்துட்டு, டாண்ட்ரஃப் அதிகமா இருந்தா அது சில ஷாம்புலாம் சொல்லுவாங்க. சரி, டாண்ட்ரஃபே இருந்தா கூட பிஆர்பி, ஜிஎஃப்சி, ஸ்டென்சில் தெரப்பி நிறைய இருக்குது. அவங்களுக்கு என்ன மாதிரி கண்டிஷன், சில பேர் சோரியாசிஸோட வருவாங்க, சோரியாசிஸ் தலையில இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள், சில வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கும். பயோட்டின் பிஆர்பி சொல்லுவோம், அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுவோம். நார்மலா இருக்கிறவங்க எல்லாரும் பிஆர்பி இல்ல ஜிஎஃப்சி, இந்த ரெண்டுமே போதும், 100% சரியாயிடும். சூப்பர் சார். சோ இந்த பிஆர்பி, ஜிஎஃப்சி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். பிஆர்பின்றது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. அது என்ன பண்றோம்னா, ஒரு 10 ml பிளட் டிராப் பண்ணி அது சென்ட்ரிஃபியூஜ் மிஷின்ல போட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அதுல இருக்க பிளாஸ்மாவை எடுத்து இன்ஜெக்ட் பண்றோம். அதாவது உடம்புல இருக்கிற சீரமை எடுத்து இன்ஜெக்ட் பண்றோம். அது என்ன கண்டிஷன்ல வந்து எதுக்காக இன்ஜெக்ஷன் பண்ணுவீங்க? அது ஹேர் லாஸ் இருக்கிறது 100% சரி பண்ணும். ஹேர் தின்னிங்க சரி பண்ணும். டாண்ட்ரஃப், மத்த ஸ்கின் டிசீஸ் எல்லாத்தையும் சரி பண்ணும். ஸ்கின்ல ஏற்படுற எந்த விஷயம் இருந்தாலும் சரி பண்ணாது. அந்த இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். எனக்கு இப்ப ஹேர் லாஸ் ஆயிட்டு இருக்கு நிறைய அப்படிங்கிறவங்க இது மாதிரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல டாண்ட்ரஃப் மாதிரி வரும், ஒண்ணு வெள்ளையா வரும், இல்லைன்னா ஆயில் மாதிரி வரும். சில பேருக்கு அந்த ஆயில் மாதிரி லிக்விடா லைட்டா வழியிற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து அந்த ஆயிலே கொஞ்சம் கூடு மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு அழுக்கா இருக்கிற ஆயில் மாதிரி வரும். தலையில மாதிரி தலையில வந்தாலே, இந்த மாதிரி வந்தாலே அப்ப ஹேர் லாஸ் வரப்போகுதுன்னு சொல்லுவோம். கேட்டா அது நேரங்களில் போய் நீங்க எந்த ஷாம்பு போட்டு குளிக்கிறதோ இல்ல மற்றது ஏதாவது சீக்கா போட்டு தேய்க்கிறது, வேற ஏதாவது வெங்காயம் தேய்க்கிறோம்னா ஹேர் லாஸ் சீக்கிரமா முடிப்போம். அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. நீங்க வந்து அதுக்கு பிஆர்பின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இது. இப்ப இதுக்குன்னே வந்து நிறைய ரேபிட் ஆயில், ஹேர் ஆயில், பிளாக் ஆயில் அப்படி சொல்லி விற்கிறாங்க. அதாவது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஆயில்கள் முடிக்கு தேவையில்லை. ஆயிலால முடி வளருமானா 100% வளராது. அப்ப எதுக்கு நம்ம ஆயில் யூஸ் பண்றோம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. எப்பயுமே அதுக்கு ஒரு பலன் இருக்கும்னு சொல்லுவாங்க. முடிக்க தேவையானது வாட்டர், தண்ணி தான் தேவை. அப்ப தண்ணி நம்ம தொடர்ந்து வைக்க முடியாது தலையில. அதாவது தலை ஸ்கின்ல படக்கூடாது. தண்ணி வாட்டர் வந்து ஸ்கின்ல படக்கூடாது. வெறும் இந்த ரூட்ஸ் மேல இருக்குல்ல, செடிகளுக்கு மேல எப்படி நம்ம அந்த மாதிரி இந்த ரூட்ல வாட்டர் தேவை. லைட்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப காயாத அளவு. அப்ப நம்ம அதுல தொடர்ச்சியா பண்ண முடியாது, ஸ்ப்ரே பண்ணினே இருக்க முடியாது. அப்ப அதனாலதான் ஹேர் ஆயில் தேய்க்கணும். அது டெம்பரேச்சர் வந்து பாடியை காப்பாற்றும், டெட் செல்களை வெளியேற்றுறத வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். சீக்கா வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு பொருள், ரைட்டா? ஷாம்பு வந்து 100% கெமிக்கல் உள்ள ஒரு பொருள், ரைட்டா? அப்ப ஷாம்பு 100% கெமிக்கல் இருக்கும்போதுன்னா அந்த முடியோட தோரங்கள், முடிக்கு வந்து நிறைய இதுல பாத்தலாம், அந்த முடிக்கு ஒரு மாதிரி லேயர் லேயரா, முடி வந்து மெலிசா இருக்கும், அந்த லேயர் லேயரா வரும். மரத்துக்கு எப்படி ஒரு தண்டு மருக்கு அந்த மாதிரி வரும். அந்த கேப் எல்லாம் போயிட்டு இந்த ஆயில், இந்த ஷாம்பு உட்காந்து இப்ப முடி வந்து வளர்ச்சி கெடுக்கும். அதுக்கு ஒரு வழி, ஷாம்பு தண்ணியில ஆட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அப்ப லிக்விட் ஆகாது. லிக்விட் ஆனதா டென்சிட்டி குறைச்சிடும். அப்ப எங்கேயும் ஓட்டாது. கை ஹேர் லாஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரிவர்ஸ் அடிக்கும் போது உள்ள அந்த ரூட் கீழே போயிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். அப்புறம் ஸ்கின் முடிக்கும். அப்ப ஹேர் லாஸ் இருக்கவங்க என்ன பண்ணா, ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் அப்ப இந்த லேயர் மேல இருக்கும். அப்ப வந்து அந்த முடி வந்து சாவர வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். இல்லைன்னா நீங்க உள்ள கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லேயர் முடிக்கும். நல்ல முடியெல்லாம் வந்துடும், ஒற்றை முடி வளராத போயிடும். அப்ப 20% பால்ட் அடிக்கிறவங்க 20% வளர்றதுக்கு அடுத்த 20% போயிடும். அது அடுத்தவங்க பால்டாவே அப்பதான் தெரியும். ஒருத்தவங்க எப்ப நல்லா முடி கொட்டும் போது மொட்டை அடிக்கிறாங்களோ, ஸோ கொட்டிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்காத, அப்பயும் அவங்களுக்கு பால்னஸ் வந்துடும்.
பால்டட் ஆயிடுச்சு, வழுக்கே ஆயிடுச்சுன்னா வேற வழியே கிடையாது. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான். ஒரு பகுதியில் இருக்க முடி இன்னொரு பகுதி மாத்திக்க வேண்டியதுதான். இருக்கிறத காப்பாத்தீங்கன்னா அமைதியான தூக்கம், நல்ல தூக்கம், 80% தூக்கம் மேலதான் ஏர்லாஸ் வரும். நல்லா தூங்கினா முடி கொட்டாது. அவ்வளவுதான், வேற எதுவுமே முக்கிய காரணம். முக்கியமான காரணமே அதுதான் சார். நைட்ல நிறைய வீடியோ பார்த்து தூக்காது இருந்தீங்கன்னா 100% ஏர்லாஸ் வரும். ஷாம்பு நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா 100% முடி தின்னாயி ஏர்லாஸ் தூக்கி விட்டுரும். சோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. அப்ப நான் ஷாம்பு யூஸ் பண்ண கூடாதுன்னா யூஸ் பண்ணுங்க, வாரத்துக்கு ஒரு ட்ரிப் இல்லை. அப்புறம் தலைக்கு எப்படி குளிக்கலாம் ஒரு கண்டென்ட் கேட்டாங்கன்னா 2 ஜக்கு தண்ணி போதுமான. தலைக்கு 2 ஜக்கு தண்ணி ஃபேன்ல தான் காய வச்சுக்கணும் தலையை. இப்ப டெய்லியும் தலை குளிக்கலாமா? குளிக்கலாம், ஆனா நீங்க ஷாம்பு மத்த இதை யூஸ் பண்ணக்கூடாது. குளிக்கிறது தப்பு கிடையாது எப்பவுமே, அது வந்து ரொம்ப நல்லது. பாடியை வந்து பழைய கண்டிஷன்ஸ் கொண்டு போகும். ஒரு வாட்டியும் பாடி ஸ்கின் விரிஞ்சு சுருங்கும். சோ நான் எப்படி ஃப்ரெஷ் ஆகணும்னா தண்ணி பட்ட அப்புறம் ஸ்கின் விரிய ஆரம்பிச்சு, அந்த இடத்துல காற்று ஓட்டமும் ரத்த ஓட்டமும் சீரா இருக்கும். அதனால குளிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க ஷாம்பு இல்ல கெமிக்கல் ஆடோட யூஸ் பண்றதா கெடுதல். ஏன்னா நீங்க ஷாம்பு அங்க உடம்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது சார், தலைக்கு மட்டும்தான் வரும். டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தி பாப்போம் சார். இப்ப டிரான்ஸ்பிளான்டேஷன் நிறைய பேர் நிறைய டவுட் இருக்கும். சரி, இப்போ ஒன்ஸ் வந்து பண்றோம்னா பர்மனண்டா இருக்குமா, இல்ல கொஞ்ச காலத்துல வந்து கொட்டிருமா, அப்படிலாம் இருக்கும். இப்போ வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னன்னா ஒரு பகுதியில் முடி வளர்ந்துட்டே இருக்குது, இந்த பகுதியில் முடி வளர்ந்துட்டே இருக்குது, இந்த பகுதியில கொட்டி போச்சு. அப்ப இந்த வளர்ற முடியதான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம். இங்க ரூட் பாக்குறோம், ரூட் நல்லா முடிதான் எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம். இந்த முடி வலிமையா இருக்கும். இப்ப நீங்க இந்த முடிக்கு இந்த முடிக்கு வித்தியாசம் இருக்கு, நமக்கே தெரியும். ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன் இந்த பகுதியில மட்டும் கொட்ட மாட்டேன்னா மூளை இந்த பகுதியில மட்டும்தான் நிறைய, இந்த பகுதியில மட்டும் தான் இது இருக்கும். சோ இது பின்னால இருந்தாலும் இந்த பகுதி அதுக்கான கனெக்டட் கிடையாது. அது அந்த வெப்பத்தை அது கடத்த, சைட்ல இருக்க பொருளுக்கு எப்பவுமே வெப்பத்தை கடத்தாது. அது சைட்ல இருக்கிறதுனால இந்த மேல டாப்ல இருக்கிறது தான். அந்த மாதிரிதான் இதுவும். இது ஜெனட்டிக் சொல்ல எல்லாருக்குமே இது வரும். இது எல்லாருக்கும், உங்களுக்கோ எனக்கோ இது காமன். இது எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். அதனால இந்த முடியை எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு வந்து அதோட ஆயுள் காலம் அதிகம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்க லைஃப் டைம் முழுக்க டிராவல் பண்ணும். அதுக்கு நீங்க திரும்ப பழையபடி நான் தூங்காதான் இருப்பேன், நான் பழையபடி அதேதான் வேலை செய்வேன். நைட் ஷிஃப்ட் செய்யறவங்க, நிறைய கார் டிரைவர்ஸ், லாரி டிரைவர்ஸ், இவங்க ஏர்லாஸ் பண்ணா வரும். பாடி டெம்பரேச்சர் இந்த இடத்துல இருந்து டெம்பரேச்சர் அதிகமாகி பாடி டெம்பரேச்சர் அது முடியதான் போட்டாங்க. ஆனா நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா எவ்வளவு நாள் இருக்கும். இப்ப உங்களுக்கு ஹேர் லாஸ் நல்லா இருக்கு, அப்ப அவ்வளவுதான். நீங்க இந்த 2 விஷயத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணி லைஃப் டைம் முழுக்க முடிக்கொட்டாது. நல்லா தூங்கணும், அவ்வளவுதான். நல்லா உடம்பு குளிர்ச்சியா வச்சுக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நல்லா தூங்க, குளிர்ச்சியா வச்சுங்க. ஷாம்பு தேவையில்லை. அதை நீங்க பழக்கப்படுத்திக்கணுங்க. ஒரு வாரம் கழிச்சு, ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு வாட்டி போடுங்க தண்ணி. 6 நாள் ஆகுங்க, 12 நாள். அப்புறம் உங்களுக்கு புரியும் அந்த முடி எவ்வளவு நீளமா வளருதுன்னு புரியும். நீங்க டைம் எடுத்துல ஒரு மாசம் முடி எவ்வளவு வேகமா வருது. ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு ஷாம்புன்னு உங்களுக்கு தேவைப்படாது. போட வேணா சொல்ல, ரொம்ப அழுக்காச்சுன்னா மட்டும் தண்ணியில ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. டெய்லி போடக்கூடாது. அவருக்கு என்ன பிரச்சனை இது எல்லாத்தையும் பார்த்துதான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியும். அப்படியே டைரக்டா வந்தோன்னு பண்ணிடுங்க அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ அதில் டெஸ்ட் எடுத்து பார்த்து செக் பண்ணிட்டு அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பண்ண முடியும். அதனால பயப்பட தேவையில்ல. இது பண்றதுக்கு மெடிசன்ஸ் அலர்ஜி கூட செக் பண்ணும். அவருக்கு மெடிசன்ஸ் அலர்ஜி இருக்கான்னு பார்த்துட்டு தான் பண்ணுவோம். அதனால ஏதோ இது பயப்பட வேண்டிய அவசியமே இருக்கு. ஓகே, ஹேருக்கு இல்ல ஸ்கின்னுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போறோம், இல்ல டாக்டர்கிட்ட எதுக்கா இருந்தாலும் போறோம் அப்படின்னா ரொம்ப செலவாகும் அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. சோ நம்ம இது வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சோ நீங்களே அதை பத்தி சொல்லுங்க சார், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம்? நீங்க வந்து நீங்க பிஆர்பி முதல்ல 2 சொல்றேன், ஏன்னா இதுதான் ரொம்ப காஸ்டா வெளியே இருக்கும். பிஆர்பின்றது குறைஞ்சபட்சம் வெளியே கட்டு 2500 5000 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்குறேன். அது நம்ம கிட்ட 1000 ரூபீஸ்லயே பண்ணிக்கலாம். 1000 ரூபீஸ்? ஆமா, ஆஃபர். உங்க வீடியோ பார்த்துட்டு வரவங்க இருக்கு அந்த ஆஃபர். 1000 GFC. நீங்க கூகுள்ல வச்சு செக் பண்ணி பாருங்க, இல்ல எந்த கூட போட்டு பாருங்க, நீங்களே போட்டு பாருங்க. நீங்க ஏன்னா நான் சொன்னா கூட நீங்க நம்பிக்கை இல்ல, நீங்க யாரும் ஒன்னும் பிஆர்பி காஸ்ட் என்ன GFC காஸ்ட் என்ன போட்டு பாருங்க. GFC காஸ்ட் இன் சென்னைன்னு போட்டா 8000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய் வருது. பிஆர்பி போடுங்க. பிஆர்பி காஸ்ட் இன் சென்னைன்னு போட்டா 4000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வருது. இத நான் ஒண்ணும் சொல்ல, கூகுள்ல நீங்களே பார்க்கலாம். லைவா நான் செக் பண்றேன். செக் பண்றதா இதை பாத்துக்காதீங்க. எதுக்கு நான் சொல்றேன் அப்படி சொல்லும் போது இன்னொரு கேள்வி அதுல வந்துடும். நான் சொல்லிடுறேன், இந்த ரேட்டை சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்ப நான் பண்றது பிஆர்பி பாத்தீங்கன்னா அதுல 10 விட 1000 ரூபாய் தான் வாங்குறேன். GFC 1500 பண்ணித்தரேன். வெறும் 1500 பண்ணித்தரேன். எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்கல, அவ்வளவுதான். 2026 வரைக்கும் பண்ணித்தரேன். முடிஞ்சது ஆஃபர்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் காஸ்ட் போட்டு பாருங்க எவ்வளவு. இப்போ 45,000 இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரை போட்டிருக்கு. இப்ப பேசிக்காவே 45,000 ரூபாய் வச்சுங்க நீங்க. ஆனா அது வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா, இப்போ வந்து இப்போ ஒரு 2 ஃபிங்கர் மட்டும் பண்ணணும், 5 ஃபிங்கர் பண்ணணும், 4 ஃபிங்கர் பண்ணணும், ஃபுல் பால்டு அப்படின்னு கணக்குதுல அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. நம்ம கிட்ட ஃபுல் பால்டாவே இருந்தாலும் 35,000 பண்ணித்தரேன். 35,000 ரூபாய்க்கு
அது எல்லாமே நீ இப்படி சொல்ற உலகத்திலேயே நான் அந்த 2 day ப்ராசஸ் நீங்க பண்ணக்கூடிய இந்த எஃபி மெத்தட் நான் தான் கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டுக்கு. அதனால நீங்க உலகத்துல அதிக கேஸ் பண்ணிருக்கேன். நீங்க இப்படி சொன்னதுனால அப்புறம் இந்த பிஆர்பி எங்க குவாலிட்டியே இல்லாத பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைப்பீங்கன்னா, இப்ப காஸ்ட் இவ்வளவு வெளியில 1.5 லட்ச ரூபா பண்றாங்க, நீங்க வெறும் 35,000 பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு டவுட் இருக்கும், என்ன இவங்க ஏதாவது சிம்பிளா பண்ணிடுவாங்களோ. இந்த துறையிலேயே நான் தான் 2 day ப்ராசஸ் கொண்டு வந்தேன், உலகத்திலேயே அதிக கேஸ் பண்ணிருக்கேன். சரி அதை விடுங்க, அது ஒரு சைட்ல இருக்கட்டும். எனக்கு இதுவே லாபம் கிடைக்குது. முதல் விஷயம் எனக்கு இதுவே லாபம், ரைட்டா? இதுவே லாபம் தான், எல்லாரும் பண்ணிக்கூடிய ஒரு விஷயமா நினைக்கிறேன். நான் 1 day ப்ராசஸ் தான் வேலை செய்யறேன். கிட்டத்தட்ட 8 வருஷமா உலகத்துல எது கேஸ் பண்ணிருக்கேன். நான் 1 day ப்ராசஸ்லேயே 1.25 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவோம். இப்போ 2 day ப்ராசஸ், இப்போ 2 day ப்ராசஸ் நான் கிட்டத்தட்ட இதுலயே ஒரு 6 வருஷம் வேலை செய்யறேன். 2 day ப்ராசஸ் வந்திருந்தாங்க, தமிழ்நாட்டு கொண்டு வந்தேன் இங்க. அப்ப நீங்க குவாலிட்டின்றதுலாம் ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் ஒரே மெத்தட், எஃபி மெத்தட் ஒரே மாதிரி தான். 2 day ப்ராசஸ் 2 நாள் பண்ணுவோம். இதுல தங்குறது 2 நாளும், சாப்பிடுறது, மெடிசன்ஸ் எல்லாமே சேர்த்து சாப்பாடு மெடிசன்ஸ் எல்லாமே சேர்த்து. ஆமா சேர்த்து, அடிஷனல் பேமெண்ட் கிடையாது. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா பிஆர்பி பத்தி சொல்றேன். பிஆர்பி குவாலிட்டியில பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே நீங்க கேட்டீங்க ஒருத்தர் சொல்லுவாங்கன்னா, ஒரு கிளினிக் கேட்கும்போது நீங்க இவ்வளவு வாங்குறீங்க, அவங்க இவ்வளவு கம்மி பண்ண இல்ல, அவங்க குவாலிட்டியா பண்ண மாட்டாங்க. இது குவாலிட்டியா பண்றதுக்கான விஷயங்கள் ஒண்ணு நான் உங்களுக்கு காட்டுறேன், நேரடியா காட்டுறேன் உங்களுக்கு. லாவணியா அந்த ஜிஎஃப்சி டியூப் எடுத்துருவாங்க. இப்போ குவாலிட்டின்னா என்னன்னு தெரியல, ஒரு டியூப் இருக்கும், ஒரு டியூப். அதை நான் அங்க எடுக்கும்போது நான் கிளியரா காட்டுறது எப்படி பண்றோம், அந்த டியூப் என்ன வேலை செய்யலாம் காட்டுறேன். இப்ப அந்த டியூப் எப்படி வருதுன்னு பாருங்க, பேக்கேஜ் தான் வரும். அது நம்ம வெளியெல்லாம் வாங்க முடியாது. வெளியனா அது மெடிக்கல் கவுன்சில் அங்கீகரிக்கப்பட்ட டியூப் தான் வாங்குறோம். இது மிஷின், எதுவும் மிஷின் தான் பண்ண போகுது. பிளட் டிராப் பண்ணி சென்டர் மிஷின் போட்டு மிஷின் ரொட்டேஷன் ஆகி தான் அது பிரிக்கப்படுது. இதுதான் பேக்கு. இதுல பேக்ல தான் வரும். இதுல நீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம், இதுல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வரும். இதே தான் எல்லாரும் பண்ணுவாங்க. இதை நான் உங்களுக்கு கிளியராகவே நான் உள்ள சண்டை ஓடிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி பண்றாங்கன்ற விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். இதுல குவாலிட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது. பண்ற பாருங்க, ஓகே, எப்படி ரூட்ஸ் என்ன மாதிரி இருக்கு எல்லாமே நீங்க இதுல பார்க்க முடியும். தெரியுதுங்களா? நம்மளோட முடி எல்லாமே தெரியும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியும். அதுல ஏதாவது தான் தெரியும். டேண்ட்ரஃப் நமக்கு என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் இதுல பார்க்கலாம். ஒரு முடியும் ஒரு முடி பெருசா தெரியும். சிங்கிள் ஃபாலிகல்ஸா பாருங்க, இது டபுளா இருக்கு, இது சிங்கிளா இருக்கு பாருங்க. ஒரு முடி இது பாருங்க சிங்கிளா இருக்கு. இந்த மாதிரி என்ன மாதிரி ஃபாலிகல்ஸ் நம்ம தலையில இருக்குன்றத முதல்ல ரூட் செக் பண்ணிக்கலாம். இது ரூட் செக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா கிளியரா இதுல காட்டும். இப்ப நீங்க கையில நான் செக் பண்ண கூட பாருங்க, கிளியரா என்னென்ன இருக்குதுன்னு காட்டும். சிங்கிள் ஃபாலிகல் சார், இதுல சிங்கிளா இருக்கு, முடி தின்னா இருக்கா, ஆனா தலையில இருக்க முடி அப்படி இருக்காது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சோ அதனால நீங்க இந்த ரூட் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்த உடனே ரூட் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு பிஆர்பி கொடுக்கலாமா, ஜிஎஃப்சி கொடுக்கலாமா. அதாவது இப்போ பிஆர்பி ஜிஎஃப்சினா ஹேர் தின்னிங், ஹேர் லாஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கு பிஆர்பி ஜிஎஃப்சினா ஹேர் தின் ஆகுறது, ஹேர் லாஸ் ஆகுறது, அப்புறம் டாண்ட்ரஃப், மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தலையில ஏற்படுற எந்த விஷயமா இருந்தாலும் இந்த பிஆர்பி ஜிஎஃப்சி நிறைய ஸ்டெம் செல் தெரப்பி, பயோட்டின் நிறைய இருக்கும். ஸோ இதுல டாக்டரோட கன்சல்டேஷன் ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்தோடனே செக் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம். அதே இடத்துல பால்ட் ஹெட் ஆகுது. பால்ட் ஹெட் என்னன்னா வழுக்கே ஆயிடுது. நம்ம இப்போ பாருல, இவருக்கு இந்த இடத்துல வழுக்கையா இருக்கு, இது இருக்குல்ல, தெரியுதுல. இப்ப இதுக்கு இங்க முடிய வளர வைக்க முடியாது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா. ஆனா இவருக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும். அதுக்கு அப்ப டிரான்ஸ்பிளான்டேஷன்றது நம்ம கிளியரா உள்ள காட்டுறோம். உங்களுக்கு எப்படி பண்ணிட்டு இருக்கு, உள்ள பேஷண்ட் நடந்துட்டு இருக்கு, அது காட்டுறோம் உங்களுக்கு எப்படி பண்றோம்ன்றத. சோ இப்படிதான் முதல்ல நம்ம செக் பண்றோம். நல்ல முடி இருந்தது, ஹேர் லாஸ் மட்டும், ஹேர் தின்னிங் மட்டும் தான் பிஆர்பி ஜிஎஃப்சிலேயே சரி பண்ணிடலாம். பால்ட் ஹெட் வழுக்கே ஃபுல்லா இருந்தாங்கன்னா கூட 10 நாள்ல சொட்டத்தல்ல பழைய முடியை கொண்டு வந்துட முடியும். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றோம். அது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னன்னு நான் விளக்கமா சொல்றேன். இந்த பின்னந்தல்ல இருந்து முடிய முன்னந்தலைக்கு மாத்துறதுதான். ஓகே. இப்போ இதுல டாண்ட்ரஃப் இருந்ததுன்னா நம்ம டாண்ட்ரஃப் கூட இதுல சரி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி லேசர் இருக்கும். ஓகே. இந்த லேசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேசரை நீங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டாண்ட்ரஃப் சரியாகும். ஓகே. ஸோ இது எத்தனை டைம்ஸ் பண்ணுவது? அதாவது 15 டேஸ்க்கு ஒன் டைம் வரும்போது 3 to 5 டைம்ஸ் பண்ணலே போதுமானது. இப்போ சொட்டை உழுவுறது எந்த ஏஜ் வரைக்கும் நம்ம முடி மறுபடியும் வளர வைக்க முடியும்? இதுக்கு ஏஜ் உள்ளவங்களுக்கு தான் பண்ண முடியுமா, இல்ல 60 வயசு 50 வயசு அந்த மாதிரி பண்ண முடியும்? அதுக்கு இது ஏஜ் லிமிட்டட் கிடையாது. 18 வயசுக்கு மேல தான் உங்களுக்கு ஹேர் லாஸ், ஹேர் தின்னிங் எல்லாம் வரும், ரைட்டா? அப்ப 18 வயசுக்கு மேல வரவங்களுக்கு ஏஜ் லிமிட்டட் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க 60 வயசு தலையில முடிய பார்க்கலாம், 50 வயசு தலையில இருக்கும், 40 வயசுல தலையில இருக்கும், 30 வயசு தலையில இருக்கு. அப்ப முடி டோனர் இந்த கொடுக்கக்கூடிய பகுதி மட்டும் இருந்ததுன்னா போதுமானது. இங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஏஜ் லிமிட்டடே கிடையாது. நம்ம தலையில ஏதாவது ஒரு பகுதியில கொஞ்சம் முடி இருந்தா போதும். பகுதி பியர்டோ இல்ல இதுவோ எந்த பகுதியில எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, பால்ட் ஏரியா எவ்வளவு பர்சன்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பகுதியில கொஞ்சம் டச் பண்ணி எடுத்து இன்னொரு பகுதியும் மாத்திரம். நான் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா பார்க்கலாம். நம்ம உள்ள பார்க்கும்போது அது கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது எப்படி பண்றோன்றத நீங்க பார்க்கலாம். ஓகே. நான் ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது எவ்வளவு பெரிய ஏரியா பண்றோன்றதா
இது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பெரிய ஏரியா பண்றோம்னு பார்க்கலாம். இது கீழே பாருங்க, இங்க இருந்து இவ்வளவு பெரிய ஏரியா பண்றோம். அதாவது ஒரு முழு பால்டு பெருசா இருக்கு, பெரிய பால்டு. ஸோ நம்ம நிறைய பேர் ஒரு சந்தேகம் வரலாம், இந்த கிராஃப்ட் கவுண்டிங்னு சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கிராஃப்ட் கவுண்டிங் சொல்லுவாங்க. நம்ம கிட்ட லிமிடெட் கிராஃப்ட் கிடையாது, அன்லிமிடெட். அதாவது பிஏ டச் பண்றோம், டோனர் எடுக்கிறோம். எவ்வளவு கிடைச்சாலும் சரி, 5000 கிடைச்சாலும் சரி, 10000 கிடைச்சாலும் சரி, 8000 கிடைச்சாலும் சரி. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் லிமிடெட் கிராஃப்ட் கிடையாது. அதனால நம்ம சென்னை ஆஸ்ட்ரேலியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய பால்டா இருந்தாலும் டோனர் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா 100% பண்ணிட முடியும். நீங்க நான் இதை கிளியராகவே பாருங்க, இந்த வீடியோவை நான் கிளியராகவே காட்டுறேன். இந்த வீடியோ எவ்வளவு பெரிய பால்டா நம்ம பண்ணிருக்கோம், அது என்ன டென்சிட்டியில பண்றோன்றத பண்றது பிரச்சனை இல்லை, ஸ்பிளிட் பண்ணி கூட போடலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு டென்சிட்டி கொடுக்கணும், 2 டே ப்ராசஸ் சொல்றோம். அதாவது 2 லேயர், ஒரு லேயர் பண்ணி அதுக்கு மேல இன்னொரு லேயர் பண்றோம். ஸோ 2 லேயர் பண்றோம். இந்த மெத்தட் பேர் பாத்தீங்கன்னா FUE, ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ரக்ஷன். அதாவது 2 நாள் பண்ணக்கூடிய டிரான்ஸ்பிளான்டேஷன். இதுக்கு ஆகக்கூடிய செலவுன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 30,000 ரூபாய், அதிகபட்சம் 50,000 ரூபாய். அதுக்கு மேல 1 ரூபாய் காயின் கூட செலவாகாது. அதனால பயப்பட தேவையில்லை. தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்றது மெடிசன்ஸ் எடுக்கணுமான்னு அப்படி ஒரு விஷயம் தேவையில்லை. மெடிசன்ஸ் தேவையில்லை. நம்ம சென்னை ஆஸ்ட்ரேலியா பொறுத்து தொடர்ந்து எந்த மெடிசன்ஸ் எடுக்க வேண்டாம். இதுல ஷாம்பு பண்ணி, ஷாம்பு பண்ணிக்கலாம், முடி வெட்டிக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், குளிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம்.